விஷயம் போட்டு இருக்குல்ல அதில் கேபிளாக எடுத்தேன் போட மறந்துட்டேன் இங்கே கொடுக்க பின்ன எக்ஸ்டென்ஷன் மாதிரி இங்கே கொண்டு வந்தேன் இங்கே வந்து வச்சிட்டாங்க கேபிளாக கொண்டு வந்தேன் இங்கே எஸ்எஸ்ஆ செய்தோ இங்கே தான் செய்யுது இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ESC அதிரை vs திண்டுக்கல். எஸ் இங்கே ஒரு நல்ல ஒரு மேட்சுங்க, அற்புதமாக போயிட்டு இருக்கு. 0-0 இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, நல்லா ஊதி விட்டு போகிறேன், ஊதி விட்டு போகிறேன். போடு போடு. கிளிப்பில் மாடி, கிளிப்பில் மாடி. ESC அதிரை அண்ட் திண்டுக்கல் ஒரு நல்ல மேட்ச் தாங்க போய்கிட்டு இருக்கு. அண்ட் வெளியில் போயிருக்கு. நானும் ஈவினிங்லேருந்து பேசி அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆச்சுன்ற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஒரு டீயை ஏதாச்சும் போட்டு வந்துடலாம். முகமது ப்ரோ ரொம்ப நேரமாக வாய்ஸே வரல ப்ரோ. ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். நானும் எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ துண்டைக்கு இதமாக கொஞ்சம் டீ இருந்தாலும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பவர் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்குரிய நிறைய பேர் கிட்ட பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக வோக்கலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. வெளியில் போயிருக்கு அகைன் ஒன்ஸ் அகைன். 41 பேர் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
நம்பர் யார் நம்பர் இருக்கு? உங்கள் அம்மா நம்பர் இருக்கா? சரி, அம்மா நம்பர் இருக்கா, அப்பா நம்பர் இருக்கா, யார்? அப்பாக்கா? ஆரிஃப் அப்பாக்கா யாருக்கு? ஆ சரி. ஸோ இங்கே ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க மேட்சஸை. யுஎஸ்ஏ வெற்றி பெற்றால் 4 பாக்கெட் முகமது இப்ராஹிம். ராயல் எஃப்சிக்கு எப்போ ப்ரோ மேட்ச்? தெரில ப்ரோ, ஸ்கெடியூல் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிபிசி டாக்ஸ், ஹலோ, வாங்க 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 வாங்க. பிபிசி பீச் பாய்ஸ், பிபிசி அதிரை வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பிஎல்லையுமே கிரிக்கெட்லேயுமே வந்து ஒரு ஆறாத ஒரு மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்துட்டு போனீங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃபுட்பால்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டீம் கொடுத்துருக்கீங்களா இந்த டோர்னமெண்ட்டில்? ராயல் எஃப்சிக்கு எப்போ மேட்ச் ப்ரோ? தெரியலையே பாய். கேமராமேன் நிற்கிறமா? சலீம் ராசிக், எஸ். சட்டி விட்ருக்காங்க. நாங்கள் இன்னும் ஒரு உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். நல்ல டிஃபென்ஸ் இஎஸ்ஏ அதிரை கிட்டே இருந்து நல்ல டிஃபென்ஸ். திண்டுக்கல் ஒன்ஸ் அகைன் உள்ளே போகிறாங்க. திண்டுக்கல் கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காங்க கோல் கீப்பர் கிட்ட. ப்ரோ உங்கள் வாய்ஸ்க்கு இங்கே நிறைய பேர் ஃபேன் ஆகிட்டாங்க ப்ரோ, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. முகமது அஃப்ரீத் கான், என்ன ப்ரோ பேசிகிட்டே இருக்கலாம், பட் வந்து ரொம்ப நேரம் அப்படி பேசிகிட்டே இருக்க முடியாது. யாராவது கொஞ்சம் கமெண்டேட்டர், ஒரு பையன் 9 மணிக்கு இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் சொல்லியிருந்தா அப்படி கோலுங்க. ஸோ ஒரு கோல் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் அணியினர் தங்களது கோலை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. So first goal for Dindigul. செம்ம கிக்குங்க, நிறுத்தி வச்சு அடிச்சாரு திண்டுக்கல் பேர். ஒரு கோல் திண்டுக்கல். இல்லை பாய், டீம் இப்போ கன்ஃபார்ம், டீம் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்குள்ளே என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆஹா, ஓகே ஓகே ஓகே, ஆடலையா? சரி பரவாயில்ல. நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸில் உங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். நாதர்கனி ஆஸ்டு மேட்ச், சத்திக்கடை வந்து கூடிய சீக்கிரம் ஆடுவாங்க. பட் எப்போ மேட்ச் அப்படின்னு தெரியல, ஸ்கெடியூல் இல்லை, அதான் உண்மை. 35 பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைவ் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி பஃபர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு, பஃபரா மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா வெளியில் போயிட்டு ஒரு வாட்டி உள்ளே வாங்க. ஸோ நம்ம சைடில் ப்ராப்ளம் இருக்காது, மேக்ஸிமம் இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கும். ஸோ 1-0
ஒரு கோல் அஹேடாக தான் இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 15,777 இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ். 777 நல்லா இருக்கு. நேஷனல் ஆர்வஸ் உரிமையாளர் சுஜான் அவர்கள் வருகை வரவேற்கின்றோம். ஹலோ ஹலோ வெளில இருக்கேன். என்னாச்சு? ரீசார்ஜ் பண்ணி சொல்லி கேட்டான். கேஸ் அடித்தான். இருக்கு சின்ன விஷயம் பண்ணி விட்ட பண்ணிட்டாங்க. இது பண்ணிட்டேன், காலி பண்ணிட்டான் போகிறது. எங்கே திட்டு வர போகிறது, ரீசார்ஜ் பண்ணிவிடுவோம். எங்கேயோ ஃபோன் எடுத்துகிட்டு போய் தனியாக ஒழிச்சு மறைச்சி பேசுகிறேன். என்னன்னு கேள்வி. அதெல்லாம் ஆமாம், இவங்க தான் சாப்பிடணும். வா ஸோ செகண்ட் ஹாஃப் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இஎஸ்சி அதிரை vs திண்டுக்கலுக்கான செகண்ட் ஹாஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் திண்டுக்கல் ஒரு கோல் அஹேடாக இருக்காங்க, ஒரு கோல் போட்டு. காற்று 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 ஓர அடிக்குது மக்களே, காற்று ஓர அடிக்குது. அதனால தான் கேபிள் எல்லாம் ஆடி அப்பப்போ ஃப்ளிக்கர் ஆகுது. மொத்தமாக போச்சு, வெளியில் போயிருக்கு. Again மேலே ஏறுறாங்க. ஒரு கோலுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஐஎஸ்சி எதிரை? இல்லை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிற திண்டுக்கல். இல்லை, பால் வெளியில். ஸோ 15,781 சப்ஸ்கிரைபர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ முடிஞ்ச வரையும் ஒரு 16K 15,000 16,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மனசுக்கு. அது முன்னைக்கு போச்சுன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். பா ஹெட்டிங் ஹெட்ஸ் அடித்தாருங்க, தலையிலே வாங்கினார். ரொம்ப தூரத்துக்கு போச்சு. பட் திண்டுக்கல் அதை ரிஃபண்ட் பண்ணியிருக்காங்க. கோலுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, ரெண்டாவது கோலுக்கான வாய்ப்பு இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு.
திண்டுக்கல் வே டு செகண்ட் கோலா இல்லை இஎஸ்சி எதிரி வே டு ஃபர்ஸ்ட் கோலான்னு பார்க்கணும். கண்டிப்பாக அவங்க கோல் போட்டு தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அட்லீஸ்ட் ட்ரை பிரேக்கர் ஆடுறதுக்காவது அவங்க கோல் போட்டே ஆகணும். நல்ல ஒரு கிக்கு, இது வெளியில் போயிருக்கு. ஒரு கோல் அடிப்பாங்க அதிராம்பட்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. நல்ல ஹிட்டிங், ஸ்பீடான ஆட்டம் அப்துல் அசீஸ். அடடே, என்னோட பேரும் அசீஸ் தான். 21 people are watching guys, thank you so much for watching. காமெண்டேட்டர் வந்து இங்கே நின்று அப்படி காமெண்டேட்டர் காண போயிட்டா அப்படி. லைவில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன டப்புன்னு பயந்துட்டா அப்படி. யாருன்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க, ஜாலியாக கமெண்ட்ரி பண்ணலாம். இது 2 பேர் பேசிட்டே பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி த்ரூ 24 hours கூட பண்ணலாம். 2 பேர் இருந்தாங்கன்னா பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். அடுத்த ஆட வேண்டிய ஏஎஸ் பிரதர்ஸ் சென்னை அணியினரும் புதுக்கோட்டை அணியினரும் தங்கள் விளையாட்டு வீரர்களை தயார் நிலைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை விசஸ் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை டீம் நிறைய வந்திருக்காங்க. நல்ல கிக், பட் தவறான பிளேஸ்மெண்ட். பால் வெளியில் போயிருக்கு. ஆஹா, அகைன் ஒரு கோலுக்கான வாய்ப்பு இருந்தது திண்டுக்கலுக்கு, பட் அந்த கோலும் இங்கே போகலை. ஸோ 1-0ன்னு சொல்லி சேஃபான இடத்துல இருக்காங்க திண்டுக்கல். இஎஸ்சி எதிரை கொஞ்சம் கஷ்டமான இடத்துல தான் இருக்காங்க. மேலே ஏறுறாங்க. ஃபர்ஸ்ட் கோலுக்கான ஒரு வாய்ப்பு. ஆஹா, நல்ல ஒரு சேவுங்க, ஃபென்டாஸ்டிக் சேவ். ஸோ கண்டிப்பாக ஒரு கோல் போயிடுச்சுன்னு தான் நினச்சோம். பாருங்க, என்னமா ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிறாருவங்க. கட்டுப்பாய் ஒரு பாட்டுக்கு நானே எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா, போங்கப்பா யாருமே வேணாம்ப்பா அப்படின்ட்டு சோலோவாக எடுத்துகிட்டு போனார் மேலே. ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிராம்பட்டினம் பிளேயர் யாருன்னா ஒரு கோல் அடிங்க அப்படின்னு. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாலேஜபிள் க்ரௌட் இங்கே அதிராம்பட்டினம் பொறுத்த வரையும். ஸ்போர்ட்ஸ் நாலேஜபிள் க்ரௌட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. திண்டுக்கல் அட் மேக்ஸ் 2வது கோலுக்கான ஒரு வாய்ப்பு. இஎஸ்சி எதிரை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. பட் மறுபடியும் பாலை வெளியில் அடித்து இங்கே சேஃப் ஜோனுக்கு உள்ளே வந்திருக்காங்க. கக்காஷி ஆஸ்டோ மேட்ச் எப்போ ப்ரோ? ஆஸ்டோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச் கண்டிப்பாக கிடையாது, அது தெரியும். ஃபிக்சர்ஸ் ஒன்றும் வரல, ஃபிக்சர்ஸ் வராது. நீங்கள் அதனால் என்கிட்ட கேட்குறது வந்து தவறான செயல். அடுத்தடுத்த மேட்ச் நீங்கள் வந்து இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த மேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரையும். அடுத்த மேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா, அடுத்த மேட்ச் உங்கள் மேட்ச் இல்லையா, அப்போ உங்கள் மேட்ச் இல்லைன்னு அர்த்தம். திரும்பி கொஞ்சம் லேட்டாக வாங்க. அடுத்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கும் அடுத்த மேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்போ மேட்ச் அப்படின்னு. கக்காசி சொல்லு ப்ரோ ப்ளீஸ், எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, நான் என்னங்க பண்ணுறது. பிக்சர்ஸ் வந்து எனக்கும் அனுப்பலை, பிக்சர்ஸ் வந்து கம்யூனிட்டிலையும் போடலை. ஸோ பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி, டீம் அவைலபிலிட்டி வச்சு தான் ரன்னிங் பேலட் தான் போடுறாங்க.
நல்ல ஷாட், வேகமாக அடிச்சிட்டாங்க. எஸ், வேகமாக தான் அடித்தார். பட் இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அடிச்சிருந்துருக்கலாம். பட் சேவ், நல்ல சேவுங்க கோல் கீப்பர் கிட்ட இருந்து, ஒன்றும் பண்ண முடியாது. அவரை தாண்டி அடிக்கணும்ல, ரொம்ப கஷ்டம். திண்டுக்கல் தான் கப் அடிக்கும், நல்ல டீம். திண்டுக்கல் தான் நல்ல டீம், கப் அடிக்கும் அப்படின்னு இருக்கீங்க. எஸ், பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு கிக். ஸ்டைலாக ஏமாத்திருக்காருங்க. ஒரு ஃபவுல் விசில் இங்கே ஊதிருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து அத்தனை டீம் வந்திருக்கா? நிறைய டீம் வந்திருக்காங்களா? ஒரு கோல் எதிர்பார்க்கலாம் இன்ஷால்லா அப்படின்னு இருக்காங்க அப்துல் அசீஸ். யா, எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது கோல் இல்லை, மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆகணும், யூட்டிலைஸ் பண்ணணும். பட் பால் இப்போ மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு திண்டுக்கலுக்கு. மறுபடியும் ஒரு கோலி ட்ரை பண்ணாங்க, வெளியில் போயிருக்கு. 40 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாருமே சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? மணி 10:15 ஆயிடுச்சு. சாப்பிட்ருப்பீங்க ஐ ஹோப். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் நேராக காலில் விழுந்திருக்கு. அகைன் வெளியில் போயிருக்கு. நல்ல ஒரு த்ரோ டி பாக்ஸ்லேருந்து. ஸ்விங் ஆச்சு, பால் ஸ்விங் ஆகி வெளியில் போயிடுச்சு. நல்ல கிக். எஸ், செகண்ட் ஹாஃபுமே இந்த முடிவுக்கு வந்திருக்கு. இஎஸ் எதிரி எந்த ஒரு கோலுமே ப்ளேஸ் பண்ணலை. திண்டுக்கல் ஒரு திண்டுக்கல் அணியினர் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளார்கள். யுஎஸ்சி அதிரை அணியின் தலைவர் விழாவிற்கு வரவும். ஷாகுல் அம்பி, இது உங்களுக்கு பசிக்கலையா? நீங்கள் அது கேட்டிங்களே. சாப்பிட வாங்க போயிருக்காங்க ப்ரோ, வந்தோடனே சாப்பிட்றலாம். ஸோ அப்போதைக்கு கண்டிப்பாக பிரேக் எடுத்து தான் ஆகணும். ஓப்பன் மைக் போட்டுருவோம், விளையாடுறவங்களோட சவுண்டு கேட்கும் கண்டிப்பாக. பட் அதற்காக என்னை யாரும் தப்பாக எண்ணிவிட வேண்டாம். நான் தான் எங்கேயோ போயிட்டு அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஸோ அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஆட்டமாக ஏஎஸ் சென்னை அணியினரும் ரோஸ் எஃப்சி புதுக்கோட்டை அணியினரும் தங்கள் அணிகளை வீரந்து களத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலம் தாமதம் செய்யாமல் இறுதியான விளையாட்டு வீரர்களும் முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரோஸ் எஃப்சி புதுக்கோட்டை அணியிலிருந்து ஒரு நபர் விளையாட வரவும். ரோஸ் எஃப்சி புதுக்கோட்டை அணியின் நபர் விளையாட வரவும்.
ஆடியோ லெவல் கேட்குது அது வைக்க மைதானத்தின் வடக்கு புறமாய் கரும் பச்சை மற்றும் கருப்பு வண்ண சீருடையில் அறைக்குள் இருப்பவர் யுஎஸ் பிரதர்ஸ் ஓகே அது சென்னை அணியினர். சப்போர்ட்டிங் மைதானத்தின் தெற்கு புறமாய் சிவப்பு மற்றும் கருப்பு சீருடையில் இருந்திருப்பவர்கள் புரோஸ் எஃப்சி புதுக்கோட்டை அணி.